ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 25/11/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாபா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து குழந்தைங்களுக்கு எந்த ஆஸ்தி கிடைக்கின்றது, குணங்கள் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், முதலாவதாக கிடைக்கும் ஆஸ்தி ஞானம், இரண்டாவது அமைதி, மூன்றாவது குணங்கள் அப்படின்னு பாபா 3 ஆஸ்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. குணங்கள் நிறைந்த குழந்தைகள் சதா குஷியாக இருப்பாங்களாம். யாருடைய அவகுணங்களையும் பார்க்க மாட்டாங்க, யாரை பற்றியும் புகார் சொல்ல மாட்டாங்க. யாரிடத்தில் அவகுணங்கள் இருக்கின்றதோ அவர்களிடம் சகவாசம் வைத்து கொள்ள மாட்டாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கனாலும் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துட்டு தனது போதையில் மகிழ்ச்சியில் இருப்பாங்க அப்படின்னு பாபா சங்கம யுகத்தில் குழந்தைகளின் ஆஸ்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அமைதி குணத்தை பற்றி பாபா விவரிப்பது என்ன? தந்தையிடமிருந்து ஞானத்தின் ஆஸ்தி கிடச்சிட்ருக்குது. தந்தையிடமிருந்து குணங்களையும் நம்ம கிரகித்து கொள்ளணும். இந்த சித்திரங்களிலிருந்து லக்ஷ்மி நாராயணன்னு சொல்கிறாங்க பாபா, குணங்களை கிரகித்து கொள்ளணும். அமைதியின் கடல்னு தந்தை சொல்லப்படுறாரு. ஆக அமைதியையும் தாரணை செய்யணும். அமைதிக்காக தான் தந்தையும் புரிய வைக்கிறாரு. ஒருவருக்கொருவர் அமைதியாக பேசிக்கொள்ளணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நான் அமைதியின் கடலாக இருக்கிறேங்கிறாங்க. இங்கு தான் அமைதியை நம்ம ஸ்தாபனை செய்யணும்னு சொல்கிறாங்க. இந்த பாரதத்தில் தான் எந்த அளவுக்கு நான் அமைதியாக இருக்கிறேன் என்று தனது நடத்தையை பார்த்து கொள்ளணுங்கிறாங்க. பல ஆண்கள் அமைதியாக விரும்புகிறாங்களாம். அமைதியாக இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அமைதிங்கிற குணம் மிகவும் உயர்ந்தது அப்படிங்கிறாங்க பாபா. யாராவது அசாந்தி ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னா தானும் அசாந்தியை ஏற்படுத்தக்கூடாது என்பது கிடையாது. அசாந்தி ஆவதும் கூட அவகுணமாக இருக்குதுங்கிறாங்க. அவகுணங்களை நீக்கணும். அவகுணங்களின் பக்கம் பார்க்கவே கூடாதுங்கிறாங்க பாபா. அசாந்திக்கான ஓசைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சுயம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா பாபா மற்றும் தாதா இருவரும் அமைதியாக உள்ளவங்க. ஒரு பொழுதும் தடுமாறுவது கிடையாது, வருத்தப்படுவதும் கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. எந்த அளவுக்கு அமைதியாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். அமைதியாக இருந்தால்தான் நினைவு செய்யவும் முடியும். அசாந்தியாக இருப்பவர்கள் நினைவு செய்ய முடியாதுன்னு சொல்லி பாபா அமைதி குணத்தை விவரித்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சென்டருக்கு வரும் குழந்தைகளிடம் படிவம் நிரப்புவதன் அவசியத்தை பற்றி பாபா சொல்கிறது என்ன? அதுக்கான பதில் என்னென்னா, எந்த குழந்தைகள் வந்தாலும் அவர்களிடத்தில் படிவம் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. சென்டரில் யாராவது பாடம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறாங்க அப்படின்னா அவர்களிடத்தில் படிவத்தை நிரப்பி கேளுங்க. பாடம் எடுக்க விரும்பலைன்னாலும் படிவம் நிரப்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறாங்க. இவரிடத்தில் என்னென்ன குணங்கள் உள்ளன அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும் என்பதற்காக தான் படிவமே நிரப்பப்படுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது கிடையாது. ஆக படிவம் நிரப்புவதன் மூலமாக அனைத்தையுமே தெரிந்து கொள்ள முடியுங்கிறாங்க பாபா. தந்தையை யாராவது சந்திக்கிறாங்க என்றாலும் படிவம் நிரப்ப வேண்டி இருக்குது. இதன் மூலம் ஏன் சந்திக்க விரும்புகிறாங்க என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. அப்போ பிரம்ம பாபா இருந்த காலத்தில் யாராக இருந்தாலும் படிவத்தை நிரப்பிய பிறகு நீங்கள் பாடம் கற்பிக்கிறீங்க. பெரிய பெரிய சென்டர்களில் கூட நடைமுறையில் இதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதை இல்லாட்டினா எப்படி அவங்கள தெரிஞ்சிக்க முடியும்? படிவம் நிரப்பி கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதனால் படிவம் நிரப்புவதன் உள்ள அவசியத்தை பாபா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. குழந்தைகள் எப்படி குஷியாக இருக்க வேண்டும் என பாபா குஷியை பற்றி விவரிப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, அதீந்திரிய சுகம் கோபக்கோபியர்களிடம் கேளுங்கள் என்ற புகழானது கடைசி நேரத்திற்கான விஷயமா இருக்குங்கிறாங்க. சிலர் உள்ளுக்குள்ளே குஷிக்கான பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. ஆகா, பரமபிதா பரமாத்மா எனக்கு கிடச்சிருக்கிறாரு, அவரிடமிருந்து நான் ஆஸ்தி அடைகிறேன் அப்படிங்கிற பாட்டை பாடிட்டு இருக்காங்களாம்.
அவங்கள பற்றி எந்த புகாருமே சொல்ல முடியாதுங்கிறாங்க பாபா. யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட கேட்டும் கேட்காத மாதிரி தனது போதையில் மூழ்கி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது வியாதி அல்லது துக்கம் போன்றவை ஏற்படுதுனாலும் நினைவில் இருந்தால் போதும், இந்த கணக்கு வழக்குகளை இப்பொழுதே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிறகு நம்ம 21 பிறவிக்கு மலர்களாக ஆக போகிறோம், அந்த நினைவில் இருந்தோம்னா துக்கம் வராதுன்னு சொல்கிறாங்க. குஷி போன்ற சத்தான உணவு கிடையாதுங்கிறாங்க பாபா. பிறகு சோம்பல் போன்ற அனைத்துமே பறந்துடும். இதுதான் உண்மையான குஷியாக இருக்குது, அது பொய்யானதாக இருக்குது. செல்வம் கிடச்சது, நகை கிடச்சதுன்னா சிலர் குஷியாக இருப்பாங்களாம். ஆனால் இது எல்லையற்ற விஷயமா இருக்குது. நீங்கள் அளவற்ற குஷியோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. இது 21 பிறவிகளுக்கான குஷியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சிலருக்கு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னா அவங்க முகம் எவ்வளோ குஷியாயிடும். நீங்களும் இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்று சிரித்த முகத்துடன் இருப்பதற்கான முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவர்களிடத்தில் ஞானம் கிடையாது, உங்களிடத்தில் ஞானம் இருக்கிறதுனால குஷியோடு இருக்கணும், சிரித்த முகத்துடன் இருக்கணும். இந்த தேவதைகளை விட நீங்கள் மிகவும் உயர்ந்தவங்க. ஞானக்கடலான தந்தை நமக்கு எவ்வளோ உயர்ந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அழிவற்ற ஞான ரத்தினங்களின் லாட்ரி கிடச்சிட்ருக்கு அப்படின்னா எவ்வளோ குஷியோடு இருக்கணும். உங்களது இந்த பிறப்பு வைரம் போன்றது அப்படிங்கிறாங்க பாபா. பிராமணர்களாகிய நம்ம தான் ஞானம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஞானத்தோட குஷி இருக்கணுங்கிறாங்க. தந்தையை அடைந்த குஷி இருக்கிறது, உங்களை தவிர வேறு யாருக்குமே குஷி இருக்க முடியாதுன்னு சொல்லி குஷியை பற்றி பாபா விவரித்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சக்தி சேனையை பற்றி பாபா சொல்கிறது என்ன? அதுக்கான ஆன்சர் என்னென்னா, பல கோபியர்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற உள்ளம் விரும்புதான். ஆனால் கலசம் தாய்மார்களுக்கு தான் கிடைக்குதுங்கிறாங்க பாபா. சக்தி சேனை இருக்குது இல்லையாங்கிறாங்க. வந்தே மாதரம்னு பாடப்பட்டிருக்கு, கூடவே வந்தே மாதரம் என்றும் இருக்கவே இருக்கிறது. ஆனால் பெயர் தாய்மார்களுக்கு தான் கிடைக்குதுங்கிறாங்க பாபா. அங்கே சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஃபஸ்ட்டு பெண்களோட பெயர் போட்டு தான் ஆண்களுடைய பெயரை போடுவாங்களாம். அதற்கு உதாரணமாக பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணன், சீதாராமர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஆண்களோட பெயரை முதல்ல போட்டு பிறகு பெண்களோட பெயரை எழுதுகிறாங்க. இதுவும் விளையாட்டாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகளிடம் மாற்றம் வர வேண்டும்னு பாபா சொல்கிறது என்ன? அதுக்கான பதில் என்னென்னா, ஞானம் இல்லாத பொழுது அறியாமல் இருந்தோம் அப்படிங்கிறாங்க பாபா. முதல் நாம் படிக்காதவர்களாக உபயோகமற்றவர்களாக இருந்திருக்கிறோம், அசுத்தத்தில் கிடந்தோம் அப்படிங்கிறத இப்பொழுது நம்ம புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. இப்போ அனைவருடைய நடத்தைகளும் மாறிக்கிட்டே இருக்குது, உங்களுடைய நடத்தைகள் தெய்வீகமானதாக ஆயிட்டிருக்குதுங்கிறாங்க. 5 விகாரங்களினால் அசுர நடத்தைகளாக ஆகிடுது. எவ்வளோ மாற்றம் ஏற்படுது, ஆக மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறாங்க பாபா. சரீரத்தை விட்டுட்டோம்னா பிறகு மாற முடியாது. தந்தையினிடத்தில் சக்தி இருப்பதால் பலரிடத்தில் மாற்றம் கொண்டு வர செய்கிறாரு. சில குழந்தைங்க தங்களது அனுபவங்களையும் சொல்கிறாங்களாம். நான் மிகவும் குறையுடன் சாராயம் குடிப்பவனாக இருந்தேன், இப்போது அதிக மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்கிட்ட, நான் மிகவும் இப்போ அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீரே வந்துடுதான். நெக்ஸ்ட்டு, எதனால் நாம் மற்றவர்களிடம் திட்டு வாங்குவதாக பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம பலருக்கு நன்மை செய்யணும். மனிதர்கள் அதிகம் துக்கமானவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழி சொல்லணும், புரிய வைப்பதற்கும் எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது, திட்டும் வாங்க வேண்டியதாக இருக்குது. இவங்க அனைவரையும் சகோதரன் சகோதரிகளாக ஆக்கிடுறாங்க அப்படிங்கிற வார்த்தை முன்பிலிருந்தே இருக்குதான். அரே சகோதரன் சகோதரிங்கிற சம்பந்தம் நல்லது இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதரன் சகோதரிகளாக தான் ஏற்கனவே இருந்தீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எந்த விகாரத்தினால அரசர்களும் தங்களது ராஜ்யத்தை இழந்ததாக பாபா சொல்கிறாங்க. எதுனா, மலர்களாக ஆகணும்னு எத்தனையோ பேர் ஞானம் கேட்ட பின்பு கூட மறந்துடுறாங்களாம். முழு ஞானமும் பறந்துடுது. காமம் மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. பாபா மிகுந்த அனுபவியாக இருக்கிறாரு. இந்த விகாரங்கள்னால அரசர்களும் தங்களது ராஜ்யத்தை இழந்திருக்கிறாங்க. காமம் மிகவும் கெட்டது.
பாபா இது மிகப்பெரிய எதிரின்னு அனைவருமே சொல்லவும் செய்கிறாங்க. காமத்தை வெல்வதன் மூலம்தான் நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆக முடியும். காமம் மிகவும் கடுமையானது அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் சிரேஷ்ட சுயமரியாதைக்கு உரியவர் ஆவர் அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, சங்கம யுகத்தில் பாபா தன் குழந்தைங்களுக்கு உயர்ந்த பட்டம் தர்றாராம். அந்த பெருமிதத்திலேயே இருங்க. பட்டம் நினைவில் வந்த உடனேயே சக்தி வாய்ந்த மனோநிலையும் வரணும். ஸ்ரீதர்ஷன சக்கரதாரி எனும் நினைவு வந்த உடனேயே பிற சிந்தனையற்றவர்களாகி விடணும். சுயதர்ஷனத்திற்கு முன்னால் மாயின் தலை துண்டாகணுங்கிறாங்க பாபா. நான் மகாவீர், இந்த பட்டம் நினைத்த மாத்திரமே ஆடாது அசையாது உறுதியான மனோநிலை பெறுபவர் தான் சிரேஷ்ட சுயமரியாதைக்குரியவர் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.